பாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது திருப்பி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே கர்த்தருடைய வார்த்தை பிரகடனப்படுத்துகிறது என்பதையும், ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்ட சகல வேத வாக்கியங்களும் ஏதோ ஒரு வழியில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து நம்முடைய இருதயத்தில் அதனை உறுதியாக நாட்டிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ரோமர் 7:8 போவோம். இந்த வசனத்தை நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ரோமர் 7:8 அந்த பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் அந்த பாவம் செத்ததாயிருக்குமே. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் அந்த பாவம் செத்ததாயிருக்குமே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்போ பாவமானது அது உண்மையிலே எப்படி இருக்க வேணும்? அந்த பாவம் அண்டு இருக்க வேணும், அல்லது பாவ சுபாவம் அண்டு இருக்க வேணும். அப்படி இல்லை, பாவமானதுண்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடியால் அநேகமான கிறிஸ்தவர்கள் அது பாவ செயல்களை பற்றித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அனுமானித்து இந்த வேத வாக்கியங்களில் ரோமர் 7 சொல்லப்பட்டிருக்கிற அதனுடைய முக்கியத்துவத்தை அறியாதிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம் பாவ சுபாவம். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக அன்றைக்கும் ஸ்தோத்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் அவர்களுக்கு போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. அவரே போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ ரோமர் 7:8 அப்போ கடந்த செய்தியில் நான் குறிப்பாக சொல்லியிருந்தேன், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதற்கு காரணம் என்ன என்று சொல்லியும் நான் உங்களுக்கு அறிவித்திருந்தேன். அப்போ ஒரு மனுஷன் எப்படியாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றிருந்தாலும்
அந்த பாவத்தினுடைய கொடுமையிலிருந்து அவன் இலகுவாக தப்பித்து கொள்ள முடியாது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை அவர் பெற்றிருந்தாலும் தேவனால நியமிக்கப்பட்ட வழியை அவர் அறியாததன் நிமித்தம் அவர் கற்பனைகளை செய்து தேவனுக்கு முன்பாக நீதியாக நடக்க முடியும், பரிசுத்தமாக நடக்க முடியும் என்று வெளிக்கிட்டு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அதனை செய்ய முயற்சிக்கும் பொழுது அவர் விசுவாசத்தை திசை திருப்பினார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் இருக்க வேண்டிய விசுவாசத்தை அவர் நியாயப்பிரமாணத்துக்கு திசை திருப்பினதன் நிமித்தம் உடனடியாகவே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் அந்த பாவம் என்னில் நடப்பித்ததென்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த பாவம் ஒரு இடத்திலே ஒரு பொழுதும் நிற்க போறதில்லை. அது தொடர்ச்சியாக செயற்பட்டு சகலவித இச்சைகளையும் கிளப்பி நிலைமையை மோசமாக்குகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சர்வாங்க தகன பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது முற்று முழுதுமாக சர்வ அங்கத்தையும் தகன பலியாக கொடுத்தார்கள் என்று நாங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அப்போ அது என்ன காரணம் என்று சொன்னால், மனுஷனுடைய உடம்பில் இருக்கிற சகல அங்கங்களும், மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சகல அங்கங்களும் இந்த பாவ சுபாவத்தினுடைய தாக்குதல்களினால முற்று முழுதுமாக, அதாவது களங்கப்படுத்தப்பட்டிருக்கிறபடியினால் மனுஷனுடைய சரீரம் ஒன்றுக்கும் உதவாது. ஆனபடியால் தேவன் மனுஷனுக்கு பரிபூரணமான சரீரத்தை அவன் பெற வேணும் என்பதற்காக தேவன் மனிதனாக வந்து மனுஷனுக்காக தன்னுடைய சரீரத்தை பலியாக கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பலியாக கொடுத்ததைத்தான் பழைய ஏற்பாட்டில் சர்வாங்க தகன பலியாக அவர்கள் கொடுத்து வரப்போகிறவர் தன்னுடைய முழு அங்கத்தையும் கொடுப்பார். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் தன்னுடைய முழு அங்கத்தையும் கொடுத்து மனுஷனுக்கு ஒரு புதிதான சரீரத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ சர்வாங்க தகன பலியினுடைய நோக்கம் அதுதான். ஏனென்று சொன்னால், இந்த பாவம் ஒரு இடத்துல நிற்க போகிறதில்லை. மனுஷனுடைய சகல அங்கத்தையும் தாக்கி முற்று முழுதுமாக களங்கப்படுத்தி மனுஷனை ஒன்றுக்கும் உதவாதவனாக ஆக்குகிறது. ஆனபடியால் தேவன் மனுஷனாக வந்து மனுஷனுக்கு தன்னுடைய சரீரத்தை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததன் நிமித்தம் அதை விசுவாசிக்கிற எந்த மனுஷனும் பரிபூரணமான சரீரத்தை பெற்றுக்கொள்வான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உண்மையை அநேகமான கிறிஸ்தவர்கள் இன்னும் அறிந்திருப்பதாக இல்லை. பவுல் அப்போஸ்தலர் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவன் ஏற்படுத்தின வழிமுறையை அறிவதற்கு முன்னமே பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகல விதமான இச்சைகளையும் என்னில் நடப்பித்ததென கூறியிருந்தார். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்பு பவுல் அப்போஸ்தலருக்கு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நடத்துகிறது என்ற வழிபாட்டை கலாத்தியர் 1:11 கொடுத்தார் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை பவுல் அப்போஸ்தலர் பெற்றுக்கொள்ள முன்புதான் பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்ததென்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதற்கு பிறகு
தேவனால நியமிக்கப்பட்ட வழி என்ன என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்பாடாக கலாத்தியர் 1:11 1:11-12 கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலரின் ஆவிக்குரிய வாழ்க்கை ரோமர் 7:8 படு தோல்வியில் போய்கொண்டிருந்ததென்ற உண்மையை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ 7:8 ரோமர் 7:8 ஒருவன் பரிசீலனை செய்வான் ஆயின் பவுல் அப்போஸ்தலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முற்றும் முழுதும் தோல்வியிலேயே நடந்தது. முற்றும் முழுதுமாக பாவ சுபாவம் அவரை ஆட்கொண்டு அவரை கட்டுப்படுத்தி முற்றும் முழுதுமாக ஆண்டு கொண்டதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ அவரை மாதிரியே இன்றும் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சீர்கட்ட சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, இவர்களில் சகல விதமான இச்சைகளும் செயல்படுகிறது. பரிபூரண வாழ்க்கை என்றால் என்ன என்பதை இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிற பரிபூரண வாழ்க்கை என்றால் என்ன என்பதை லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அறியாமல் இருந்து சீர்கட்ட வாழ்க்கையும் சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் பவுல் அப்போஸ்தலர் அந்த வெளிப்பாடு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற வெளிப்பாடு அவருக்கு கிடைக்க முந்தி அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. அப்படியே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களும் தற்பொழுது முற்று முழுதுமாக பாவ இச்சைகளினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சீரழிந்த சீர்கட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், பரிபூரண வாழ்க்கை என்றால் என்ன என்பதையே இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாயிருந்தால் அவர்களும் பவுல் அப்போஸ்தலர் போன்று வெளிப்பாடு கிடைக்கிறதுக்கு முதல் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரியான வாழ்க்கையை அவர்களும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் தற்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேறு எதன் மூலமும், கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேறு எந்த வழியாலும் வாழ முயற்சித்தால் கேடான இச்சைகளினால ஆளப்பட வேண்டி வருமென்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவன் எவ்வளவாக தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தாலும் அந்த கேடான இச்சையை அவனால் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது நாளுக்கு நாள் பெருகும். ஒரு இடத்திலே அது நிற்க போறதில்லை. மனுஷனுடைய சரீரத்தினுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றாக அது தாக்கம். இறுதியில் முற்று முழுதுமாக அவனை பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தன்னாலான அவ்வளவு முயற்சியும் அது செய்யும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கேடான சிந்தனைகளினால கிறிஸ்தவர்கள் வேதனை அடைகிறார்கள். கேடான சிந்தனைகள் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் கேடு நாளாந்த முன்னேற்றம் அடைகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பொல்லாத பிரபஞ்சம். இந்த பொல்லாத பிரபஞ்சம் நாளுக்கு நாள், அதாவது கிறிஸ்தவர்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கேடான சிந்தனைகளினால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதற்கு காரணம் என்ன? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் கேடு நாளாந்தம் முன்னேற்றம் அடைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை விருத்தி செய்வதற்கேற்ற வளமான
சூழல் பிசாசுக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் கிறிஸ்தவர்களாயிருந்தால் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியே அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஆனபடியால் வெவ்வேறு பலியை கொடுக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவிசுவாசிகளாயிருந்தால் வெவ்வேறு தேவர்களை தேடி பிடிக்கிறதிலே அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். ஆனபடியால் வளமான சூழல், கேடான சிந்தனைகளை பரப்புகிறதற்கு வளமான சூழல் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிறதுன்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பாவம் இந்த மாதிரியான கட்டத்தில் அந்த பாவம் தன்னுடைய முழு வல்லமையோடு செயல்படும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை அடக்குவதற்கு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் வெளிப்படுத்தி அதனில் நங்கூரமிட வேண்டியதே தேவையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒரு விசுவாசி, அதாவது விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் முற்று முழுதுமாக விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கும் பொழுது அவனில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்பட்டு கர்த்தருக்கு விருப்பமான எல்லாவற்றையும் நம்மில் விருத்தி செய்வார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. ரோமர் 7:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லி இருக்கிறத பார்க்கும் பொழுது நியாய பிரமாணத்துக்கு விசுவாசத்தை திசை திருப்பாவிட்டால் அந்த பாவம் செத்தபடியே இருக்கும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பாவம் செயல் இழந்தபடியே இருக்கும். அதற்கு வல்லமை கிடையாது. அதற்கு வல்லமை உண்டு, ஆனால் அந்த வல்லமையை செயற்படுத்த முடியாது. அப்போ மனுஷன் செய்ய வேண்டியது என்ன? நியாய பிரமாணத்தோட மனுஷன் உறவு வைத்திருக்காத படிக்கு அவன் எச்சரிக்கையாக இருப்பானா இருந்தால் பாவம் செத்தபடியே இருக்கும். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் கவனமாக கேளுங்கள். அப்போ நியாயப்பிரமாணம் செத்தபடியே இருக்கும் என்று சொன்னால் நியாயப்பிரமாணம் கூடாதல்லவோ, அதை நாங்கள் பின்பற்றக்கூடாது என்ற மாதிரியான ஒரு தப்பான அபிப்பிராயம் அநேகமான கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்குது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், நியாயப்பிரமாணம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனில் தவறு ஒன்றுமில்லை, அது பரிசுத்தமாக இருக்கிறது, அது நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி ரோமர் 7:12 சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் 7:12 அது பரிசுத்தமாகவும் நன்மையாகவும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதனை சுயபலத்தினால் செய்வதற்கு மனுஷனுக்குள்ளிருக்கும் அந்த பாவம் அதனை ஒரு பொழுதும் அனுமதியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நியாயப்பிரமாணம் நல்லது, அது தேவனால் கொடுக்கப்பட்டது, அது நன்மையானது, அது பரிபூரணமானது. ஆனால் அதனை செய்வதற்கு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பாவம் ஒரு பொழுதும் மனுஷனை அனுமதியாது. ஏன் அனுமதியாது? மனுஷன் மரண சரீரத்தை உடையவனாக இருக்கிறான், மனுஷன் பலவீனனாக இருக்கிறான். அப்போ மனுஷனால் அதை செய்ய முடியாது என்பது பாவ சுபாவத்துக்கு நல்லா தெரியும். மரண சரீரத்தை உடையவனாக இருக்கிறான்,
பாவ சுபாவத்தை உடையவனாக இருக்கிறான். மற்றது தொங்குகிற அந்த வீழ்ந்து போன கனி, அந்த கிளிங்கிங் வைன்ஸ், அந்த திராட்சை ரசம் மனுஷனுக்குள்ள இருக்குது. ஆனபடியால் மனுஷனால் நியாயப்பிரமாணத்தை ஒரு பொழுதும் செய்ய முடியாது. அதை செய்வதற்கு அவனுக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவமும் ஒரு பொழுதும் அனுமதியாதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தை பவுல் அப்போஸ்தலர் செய்ய முயற்சித்தவுடன் அவருடைய இருதயத்தில் உள்ள இச்சைகளும் அசுத்தமும் வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன மாதிரி என்று சொன்னால், கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளும் என்னில் நடப்பித்ததென்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் தான் நியாயப்பிரமாணத்தை பவுல் அப்போஸ்தலர் செய்ய முயற்சித்த உடனே அவருடைய இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்கள் என்ன, இச்சைகள் என்ன, எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ளது என்ன என்பதனை மனுஷன் அறிந்தே ஆக வேண்டும் என்பதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதென்று நாம் சொல்வோமாய் இருந்தால் அது சரியான பொருத்தமானது என்பதே என்னுடைய கருத்து. அப்போ என்ன நான் சொல்கிறேன் என்று சொல்லிக்க, நியாயப்பிரமாணம் தவறில்லை, நியாயப்பிரமாணத்தோட உறவு வைக்க வேண்டாம். நியாயப்பிரமாணத்தை நீங்கள் செய்ய முயற்சிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அசுத்தம், உங்களுடைய இருதயத்தில் உள்ள இச்சைகள் எல்லாம் உடனடியாகவே வெளிப்படுத்தப்படும் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். ஆனபடியால் நியாயப்பிரமாணம் தப்பாமல் தன்னுடைய கடமையை செய்கிறது. மனுஷனுக்கு மனுஷா உன்னாலே இயலாது நீ கிருபைய நாடு, உன்னாலே இயலாது நீ கிருபைய நாடு என்று சொல்லி நியாயப்பிரமாணம் மனுஷனை வழிகாட்டுகிற ஒரு உபாத்தியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நியாயப்பிரமாணம் தப்பாமல் தன்னுடைய வெளிப்பாட்டை பவுல் அப்போஸ்தலருக்கு மட்டுமல்ல, சுய பலத்தினால நியாயப்பிரமாணத்தின் மூலம் தேவனுக்கு முன்பாக வாழ முயற்சிக்கும் ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய இருதயத்தில் உள்ளது என்ன என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு விசுவாசி கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நிலைத்திராமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தேவனுக்கு முன்பாக வாழ முயற்சி செய்வானாயிருந்தால் அவனில் சாத்தான் சகலவித இச்சைகளையும் கிளப்பி தன்னுடைய வழியில் அவனை நடப்பிப்பான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ என்ன காரணம் என்று சொன்னால், விசுவாசி ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கிறது தான் அதற்கு முக்கியமான காரணம். இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை திருமணம் செய்த பின் இப்பொழுது மனுஷன் நியாயப்பிரமாணத்தை திருமணம் செய்ய அவன் முயற்சிக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவோட உறவை வைத்திருக்க வேண்டிய மனுஷன் அந்த உறவை வைத்து கொண்டிருக்கிற அதே நேரம் நியாயப்பிரமாணத்தோடும் உறவை வைத்திருக்க அவன் முயற்சி செய்யும் பொழுது அவன் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கிறபடியினால், கவனமாக கேளுங்கள், ஆவிக்குரிய வேசித்தனத்திலே அவன் ஈடுபட்டிருக்கிறபடியினால்
பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவனில் இருந்தாலும் ஒரு பொழுதும் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார். சட்ட ரீதியாக அவனுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவரால் முடியாது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஒரு விசுவாசி ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவன் சட்ட ரீதியாக நடக்காதபடியினால சட்ட ரீதியாக மீட்பின் திட்டத்தை விசுவாசிக்காமல் அவன் இயேசு கிறிஸ்துவை திருமணம் செய்த அதே நேரம் நியாயப்பிரமாணத்தையும் திருமணம் செய்து அதனோடு உறவை ஏற்படுத்த முயற்சி செய்கிறபடியினால அவன் சட்ட ரீதியில் செயல்படவில்லை. சட்ட ரீதியில் செயல்படாதபடியினால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். இந்த கட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்வதில்லை. ஆனால் அவனுடைய இருதயத்திலே அவர் வாசமாயிருக்கிறார். அப்போ மனுஷன் பாவச் செயலை செய்கிறான், மனுஷன் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கிறான் என்று சொல்லி போட்டு பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்தில் இருந்து அவர் விலகி விடுவதல்ல. அவர் அவனுக்குள்ளே இருக்கிறார். அவர் அவனுக்குள்ளே இருந்து தன்னாலான அவ்வளவு முயற்சியையும் தன்னாலான எல்லா வழியினாலும் அவனை திசை திருப்புறதற்காக எல்லாவித முயற்சியையும் செய்கிறார். ஆனால் அவனுக்கு உதவி மட்டும் ஒரு காலமும் செய்ய மாட்டார். அப்போ அவன் விசுவாசியாக இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் அவனில் வாசமாக இருந்தாலும் அவன் அந்நிய பாஷையை பேசுகிறவனாக இருந்தாலும் அவனுக்கு அவர் உதவி செய்ய போகிறதில்லை. ஆனால் யோவான் 16, 13, 14 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். யோவான் 16, 13, 14. அப்போ யோவான் 16, 13, 14 என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டு கிடக்குங்க. யோவான் 16, 13, 14. அப்போ பரிசுத்த ஆவியானவர் விசுவாசி ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் அவனில் வாசமாக இருக்கிறார். அவர் உடனடியாக அவனை விட்டு விலகவில்லை. தன்னாலான அவ்வளவு முயற்சியையும் செய்து அவனை மறுபடியும் அந்த விசுவாசத்துக்கு திசை திருப்புறத்திற்கு தன்னாலான அவ்வளவுத்தையும் செய்வார். ஆனால் அதே நேரம் அவனுடைய ஆவிக்குரிய வேசித்தனத்தில் அவன் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறபடியினால் அவனுக்கு எந்த விதமான உதவியும் அவர் செய்ய மாட்டார். அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க பவுல் அப்போஸ்தலர் தமஸ்கு வீதியில் கிறிஸ்துவ தரிசனத்தில் கண்டு தரிசிக்கப்பட்டு 3 நாட்களுக்கு பின் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் செய்யப்பட்டு ஊழியத்துக்கு அவர் அழைக்கப்பட்டார். அவர் தேவனுக்காக வாழ முயற்சித்து கிருபையை தவிர்த்து நியாயப்பிரமாணங்களை செய்வதில் நாட்டம் கொண்டார். ஆனால் அவரால் தேவனுக்காக வாழ முடியவில்லை என்பதை தெளிவாக ரோமர் 7:8 வெளிப்படுத்துகிறது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் அவர்கள் பிரமாணத்தை நாடினால் பிரமாணத்தோடு உறவு வைக்க அவர்கள் விரும்பினார்களாக இருந்தால் அவர்கள் தேவனுக்கு ஏற்றபடி ஒரு காலமும் வாழ முடியாது. கர்த்தராகிய ஆண்டவர் அவருக்கு
பவுல் அப்போஸ்தலருக்கு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை கொடுத்த பின்பே அவரால் வாழ முடிந்தது. இதை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் அடுத்த செய்தியில். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.